நாம தொழுது முடிச்ச உடனே நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவாவாக கேட்கலாமா? நம்ம எல்லாருமே துவா கேட்கக்கூடிய முறை இதுவா தான் இருக்கு. ஃபரலான தொழுகையை தொழுத பிறகு நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறோம். ஆனா இவ்வாறு கேட்கறது சரியா அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். பொதுவாக துவா கேட்கறதுக்கு அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல சிறந்த வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு காமிச்சு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, தொழுகையில இருக்கக்கூடிய சஜிதால துவா செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையும் இதுதான். அவங்க தொழுத பின்பு எல்லாம் துவா செய்ய மாட்டாங்க. தொழுகையில சஜிதாவிலேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்விடத்துல கேட்டு பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம சஜிதாவில் இருக்கும் போதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமான அடியார்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. எனவே நாமும் அவங்களை பின்பற்றக்கூடிய வகையில தொழுகையின் சஜிதாக்கள்ல நம்மளுடைய துஆவை அதிகப்படுத்துவோம்.